ஹாய் கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த விஷயங்களில், நான் ஆல்ரெடி வந்து பிஸ்னஸில் இருக்கிறதுனால நம்ம எக்கனாமிக்ஸ் அண்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இதை பற்றி எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக படிக்கிறோம். பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்குறோம். அதில் வந்து இப்போ மேஜராக இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். சரிங்களா? இப்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய லெவலில் க்ரியேட் ஆகிருக்கு. அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஆனாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. அது வந்து கம்மியான மாதிரி தெரியல. ஸோ இதுக்கு மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற எக்கனாமி நாலேஜ் எக்கானமின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது எல்லாமே நாலேஜ் எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாலேஜ் எக்கானமி அப்படின்னாலே இன்றைக்கி வந்து எதுவுமே வந்து ஃபிசிக்கலாக நம்ம போய் ஒரு வேலையை செஞ்சால் தான் எந்த ஒரு பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட்டும் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி எல்லாமே ரோபோட்டிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே எல்லா பெரிய கம்பெனிஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் தான் இருக்கும். மேஜராக வந்து எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஐடி கம்பெனிஸ் அண்டு ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸஸ். அப்போது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃப்யூச்சரில் நம்ம டெவலப் ஆகணும், ஃப்யூச்சரில் வந்து நம்ம பெஸ்ட்டாக போகணும் அப்படின்னு நம்ம நினச்சாலே ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஃப்யூச்சரை ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டிய விஷயமே டெக்னாலஜி தான். அதில் முக்கியமாக வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி 12 வருஷமாக வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அதாவது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் நான் கிளைண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நிறைய பிஸ்னஸ்க்கும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி என்னுடைய பேஷன் வந்து டீச்சிங். ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் ஓனராகவும் இருக்கிறதுனால எனக்கு தான் தெரியும் வந்து எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, ஒரு கம்பெனியை நடத்தும் போது என்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும். அப்படிங்கும்போது நம்ம ஒரு எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்தோ இல்லை புதுசாக வர ஃப்ரெஷர்கிட்ட இருந்தோ என்ன எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளியராக தெரியும். அதனால் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது அது இன்னும் பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஜாப் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறத விட வாங்குகிற அளவுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். நிறையா அந்த ஒரு பர்டிகுலர் டீச்சிங் மெத்தட் அண்ட் அவங்களுக்கு கொடுத்த நாலேஜ்னால அவங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் டைப் ஆஃப் நாலேஜும் ஒரு கம்பெனி என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற நாலேஜும் ரெண்டையுமே நான் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் டெக்னிக்கல் நாலேஜ். அப்போது நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப நீடட். இன்றைக்கி ஃப்ரெஷராக இருக்கீங்க, காலேஜ் முடிச்சு வெளியே வரீங்க, இல்லை வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து எனக்கு கெரியர் கேப் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போக முடியும். கெரியர் கேப் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் என்னென்னா ப்ராப்ளமே வந்து இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டா, கெரியர் கேப்பா, இல்லை எனக்கு வந்து வேலை கிடைக்கல, வேலை இல்லை அப்படிங்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் ஸ்கில் ஷார்ட்டேஜ் தான். நம்மளில் எவ்வளோ பேர்த்துக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட் கொடுத்தா, ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா பண்ண தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வேலைக்கு போய் அப்ளை பண்ணுற அந்த வெப்சைட்டே எடுத்துக்கங்க, நாக்ரி எடுத்துக்கங்க, இல்லை வந்து இண்டீட் எடுத்துக்கங்க. இப்போது இந்த வெப்சைட்டை மாதிரியே உங்களுக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண சொல்கிறாங்கன்னா உங்களில் எத்தனை பேர் டெவலப் பண்ண முடியும்? எனக்கு வந்து சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், C++ சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், நான் வந்து ஜாவா தெரியும், எனக்கு வந்து பைத்தான் தெரியும், எனக்கு PHP தெரியும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பேர்த்துனால ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும்? இதை வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். ஆனால் வந்து என்னென்னா இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை தாண்டி நீங்கள் வந்து ஒரு பேசிக் லெவலில் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணுன்னா கூட, ஒரு அப்ளிகேஷன் பண்ணால் கூட ஒரு முழுசாக எவ்வளோ பேர்த்துனால கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும், ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுத்தா பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா எல்லா இடத்துலையுமே தியரிட்டிக்கலாக தான் சொல்லித்தராங்களே தவிர, இப்போது எக்ஸாம்பிள் பைத்தான் எடுத்துகிட்டா லூப்லேருந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு லூப்பு, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸு, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸு இது எல்லாமே சொல்லி தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியாது. ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் வந்து மெயின் ஒரு ப்ராப்ளம் நான் பார்க்குறேன். இது பொதுவாக வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜே நிறைய பேர்த்துக்கு இல்லை. ஸோ அதை கற்றுக்கணும். அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்காத வரைக்கும் நமக்கு ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட எத்தனை ரெஸ்யூம் வந்திருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் வந்து ஜாப் என்னுடைய கம்பெனிக்கு வந்து ஜாப் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ரெஸ்யூம் வரும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரெஸ்யூமுக்கு மேலே வரும். இப்போ இவ்வளோ ரெஸ்யூம் என்னால் பார்க்க முடியுமா? ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ ரெஸ்யூம் என்னால் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபில்டர் பண்ணிடுவேன். அட்லீஸ்ட் மினிமம் வந்து 1 இயர். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1000 ரெஸ்யூம் வருது அப்படின்னா அதில் வந்து நமக்கு வேலை தெரிஞ்சவங்கள தான் எடுப்போம்.
ஸோ வேலை தெரியணும் அப்படிங்கிறதா வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணி தரோம். ஸோ கிளைண்ட்டு வந்து நான் நாளைக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ண முடியல, எனக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் வந்திருக்காங்க, டைம் ஆகும், அதெல்லாம் ரீசன் சொன்னோம்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் எல்லா கம்பெனியோடைய நிலைமையும் இதுதான். கம்பெனி ஓனர்ஸாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கும் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுடைய ரெஸ்யூமில் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்க முடியும். அது ரொம்ப கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு உங்களுடைய டைமை ஒதுக்கணும், அவ்வளோதான் விஷயம். நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், ஒரு வெப் அப்ளிகேஷன் வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் மெத்தடாலஜியில் போகிற மாதிரி நீங்கள் கற்றுக்குங்க. கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து இஃப் கண்டிஷன், எல்ஸ் கண்டிஷன், வேரியபிள்ஸு, டிக்ளரேஷன்ஸு, கிளாஸு, ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாமே ஒரு பேசிக் லெவல் பில்டிங் பிளாக்ஸ். ஆனால் இதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ், நிறைய மெத்தட்ஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இருந்தால்தான் நீங்கள் வந்து எப்படி ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத திங்க் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ப்ராக்டிஸ். சரிங்களா? இப்போ வந்து இதை தான் நீங்கள் வந்து கற்றுக்கணும். இப்போ வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ் படித்தாலும் அந்த லாங்குவேஜில் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ண முடியணும். இதுதான் வந்து மெயின் கோல். ஸோ இப்போ வந்து அடுத்த விஷயம், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்னங்க பிரச்சனை? இப்போ வந்து முக்கியமான பிரச்சனை ஸ்கில் ஷார்ட்டேஜ்னு நான் சொல்லிட்டேன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கில் ஷார்ட்டேஜ் தான் சொல்கிறீங்க, அப்போ கம்பெனிஸ்லலாம் நிறைய வேலை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, அடுத்த லெவல் ப்ராப்ளம், ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இண்டஸ்ட்ரியில். இப்போது எக்ஸாம்பிள், எங்ககிட்டயே ஒரு ஃப்ரெஷர் வந்து ஜாபுக்கு வராங்க அப்படின்னா, அவங்களுடைய அதிகபட்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸே எப்படி இருக்குது, அவங்க திங்கிங் பேட்டர்னே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டா நான் என்னை வந்து கம்பெனியில் ஹையர் பண்ணிடுவாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், எவ்வளோ பேர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கம்பெனியில் போகாமல் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ உங்களுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை வந்து உங்களுடைய ஏற்கனவே கோர்ஸ் முடித்தவங்ககிட்டயோ நீங்கள் கேட்டு பாருங்கள், அதில் வந்து எவ்வளோ பேர் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் வேலைக்கு போகாமல் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா சர்டிஃபிகேட் இஸ் நாட் அ மெயின் ஒரு என்ன சொல்கிறது, அது மட்டுமே வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே கோர்ஸை முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் சர்டிஃபிகேட்டே தவிர, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு கோர்ஸை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதான் சர்டிஃபிகேட்டே தவிர, மற்றபடி அதை வச்சு உங்களை எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த மாதிரி 1000 பேர் இருக்காங்க. அப்போது ஒரு கம்பெனி ஓனருக்கு என்ன தேவைன்னா, அவங்க எடுத்தால் ஒரு ப்ராஜெக்டை பண்ணக்கூடிய, இல்லை அதாவது ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆகலாம், ஆனால் அந்த ப்ராஜெக்டை பண்ணக்கூடிய, எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் தான் வந்து வேணும். அப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரது ரொம்ப ஈஸி. ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரியாக இருந்தால் நீங்கள் அங்கே போய் வேலை செய்யாமல் ப்ராக்டிக்கல் கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தனியாக நீங்களே ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணலாம், ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணலாம், இதை வந்து நீங்கள் பண்ண முடியும். அதனால் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் வந்து ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக கற்றுக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பெனிஃபிட் இருக்குது. இப்போ ஃப்ரெஷரோடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது ஃப்ரெஷர் வந்து 2 விதமாக வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் என்னென்னா, பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன் இருந்தால் நம்ம வந்து ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு பிலீஃப், ஒரு விஷயம். அதுக்காகவே கோர்ஸ் பண்ணுறாங்க, அது ஒரு விஷயம். நான் என்ன சொல்கிறேன், சர்டிஃபிகேட் வாங்குறது தப்பு இல்லைங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் என்ன, நீங்கள் ஒரு டெவலப்பர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு நான் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் ஆயிடுவீங்களா? கிடையாது. நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெடிக்கலுக்கு உண்டான சயின்ஸு அந்த விஷயங்கள்லாம் எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் டாக்டர். அது மாதிரி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர் ஆயிட முடியாது. அப்போ அந்த விஷயங்களை உங்களுக்கு பண்ண தெரியணும். பேசிக் லெவலில் பண்ண தெரிஞ்சாலே நீங்கள் வந்து அதுக்கடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். சர்டிஃபிகேட்டை வந்து 100% நம்புறது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், அதுக்கான படிச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ப்ராக்டிக்கல் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, எடுத்தோன்னையே ஜம்ப் பண்ணுறது. இப்போ டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பைத்தான், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இல்லைன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இப்போ டேட்டா சயின்ஸ்லேயே வந்து வேறு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அதெல்லாமே ஏஐ கீழே வரும். இப்போது மெஷின் லேர்னிங் அல்காரிதம், ஆர்டிஃபிஷியல் அல்காரிதம், இப்போ வந்துருக்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதாவது எல்எல்எம் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் வந்து ChatGPTயில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை பற்றி படிக்க, இதெல்லாம் வந்து நீங்கள் படித்தால் உடனே வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தப்பான மிஸ்கன்செப்ஷனில் இருக்கீங்க.
ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஃப்ரெஷர் வந்து நீங்கள் உள்ளே போகணும், ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மார்க்கெட்டுனா ஜாப் மார்க்கெட். அதாவது ஜாப் மார்க்கெட்டுங்கிறது என்ன? உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனி, அந்த கம்பெனிஸ் எப்படி நடக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். ஒன்று வந்து மேஜராக ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ், இன்னொன்று வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ். இப்போது ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் வந்து கம்மி தான், ஓகேங்களா? ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் வந்து 100 கம்பெனி இருக்குன்னா அதில் ஒரு 20 கம்பெனிஸ் தான் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸாக இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸில் சக்ஸஸ் ஆகிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஆனால் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் மார்க்கெட் நிறைய இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, அதனால் நிறைய கம்பெனிஸும் இருக்குது. இப்போது இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இவங்க எல்லாமே சர்வீசஸ் பேஸ்டு கம்பெனிஸ் தான். ஆனால் இவங்கெல்லாம் எம்என்சி. இப்போது சர்வீசஸ் பேஸ்டு கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா எம்என்சி அப்படின்னு எடுத்துக்குவோம், மல்டிநேஷ்னல் கங்க்ளாமரேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து மல்டிநேஷ்னல் கார்பரேட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நமக்கு பேர் தெரிகிற கம்பெனிஸ். இப்போ வந்து ஜோகோலாம் ப்ராடக்ட் கம்பெனிஸ், அதனால் நான் அதை பற்றி பேசலை. நான் சர்வீசஸ் கம்பெனிஸ் எடுத்தோம்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசன்ட் இவங்கெல்லாம் சர்வீசஸ் பேஸ்டு கம்பெனிஸ். இப்போது இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருப்பாங்க டோட்டல் எக்கனாமியில்? அதாவது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கிளைண்ட்டுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கக்கூடிய டைப் ஆஃப் கம்பெனிஸில், இந்த சர்வீசஸ் கம்பெனிஸில் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் இவங்களும் 20% தான் இருப்பாங்க. அப்போது ஆனால் 20% பெரிய கம்பெனிஸ். இவங்க வந்து 20% இருந்தாலும் மேஜர் லெவல் ஆஃப் இன்கமும் அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இவங்க தான். இப்போ இன்னொரு டைப் ஆஃப் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்மால் அண்டு மீடியம் ஸ்கேல் கம்பெனிஸ், எஸ்எம்இஸ்ன்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கோயம்புத்தூர், இப்போ வந்து என் பேர் கார்த்திக், நான் வந்து கோயம்புத்தூர். ஸோ பேசிக்காக உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன் சிம்பிளாக நான் தரேன். ஸோ 12 இயர்ஸாக நான் வந்து கம்பெனியும் நடத்திட்டு வரேன். என்னோடய கம்பெனி வந்து ZNM சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். அதே மாதிரி ட்ரைனிங்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். கொஞ்சம் நாளாக கொடுக்கல, ஏன்னா டைம் எனக்கு கரெக்டாக செட் ஆகலை. ஆனால் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் நிறைய பார்க்கும்போது, ஸ்கில் ஷார்ட்டேஜ் நிறையா பார்க்கும்போது பீப்புள்ஸ் டோட்டலாகவே வந்து ஒரு தப்பான மிஸ்கன்செப்ஷனில் போய் மாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடியும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம், அப்போ நல்லாவே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் ஆனாங்க. அப்புறம் நம்ம ஏன் வந்து அது எனக்கு ஒரு பேஷன். ஏன்னா நம்ம வந்து டீச் பண்ணும்போது அடுத்தவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெவலப் ஆகும்போது நமக்கு வந்து அது ஒரு நம்மளுடைய இன்னொரு பார்ட்டு ஜெயிக்கிற மாதிரி. அதாவது இப்போது என்னுடைய நாலேஜ் தானே உங்களுக்கு வருது. அப்போ அந்த நாலேஜ் வந்து இப்போ ஒரு பெருசாக போகும்போது நானே வந்து என்னை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்கும். எப்பவுமே வந்து அந்த டீச்சிங்கில் நம்ம வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம நிறைய பேர்த்த டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அதாவது பணம் வருமானம்ங்கிறத தாண்டி அதில் வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லா பிஸ்னஸ்லையும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. அந்த டீச்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சொசைட்டிக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா டெவலப்மெண்ட் பண்ணுறவங்களும் டீச்சிங் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு வே ஆஃப் ஸ்கில், ஏன்னா டீச்சிங்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கில் வேணும், அது இருக்குமான்னு தெரியாது. அதனால் வந்து எனக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் டீச் பண்ணுங்கள், எனக்கு ஒரு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் இருக்கிற நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த வகையில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு டீச் பண்ணுறது பெட்டரா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்க தான் வந்து கிட்டத்தட்ட 80% ஆஃப் கம்பெனிஸ். இப்போ கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சின்ன ஒரு 15 பேர் டு 20 பேர் வச்சுருக்கிற கம்பெனிஸ், ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ், ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருப்பாங்க. காரணம் என்னென்னா நம்ம எல்லா எம்என்சியுமே வந்து பெரிய லெவல் ஆஃப் கான்ட்ராக்டை தான் எதிர்பார்ப்பாங்க. சின்ன கம்பெனிஸ் கூட அவங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணி தரமாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க மினிமம் $1 மில்லியன் கான்ட்ராக்ட் தான் எதிர்பார்ப்பாங்க லாங் டேர்மில். இப்போ எம்என்சினா இன்ஃபோசிஸ் வந்து பெரிய இப்போ வால்மார்ட்டு இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பிஎன்ஜி இந்த மாதிரியான ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் இந்த மாதிரியான பெரிய எம்என்சிக்கு தான் சர்வீஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பில்டு பண்ண அந்த டோட்டல் மெஷினை பில்டு பண்ணதுக்கு உண்டான ரீசனே வந்து அந்த அளவுக்கு பெரிய ஹேண்ட்லிங் பண்ணணுங்கிறக்காக தான். அப்போ இந்த 80% ஆஃப் சின்ன கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவங்கள தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஏன்னா இவங்க தான் பெரிய மார்க்கெட். ஒரு ஃப்ரெஷரை வந்து ஹையர் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இவங்ககிட்ட தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் எம்என்சி போனீங்க அப்படின்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. எடுத்தோன்னே நீங்கள் எம்என்சி தாராளமாக போகலாம். நீங்கள் இங்கே நுழைஞ்சிட்டிங்கனாலே அதுக்கு அடுத்து நீங்கள் எம்என்சி தான் போகிறக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாருமே அப்படி தான் வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கம்பெனியில் 8,000 10,000 சம்பளம் கிடச்சாலும் பரவாயில்லன்னு போயிடுவாங்க. ஆனால் அங்கே வந்து அவங்க வந்து டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூஷன் அவங்க கரெக்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷம் சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த கம்பெனிஸ் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களை விட்டாச்சுன்னா அதே மாதிரி இன்னொரு ஆளை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அதனால் வந்து இந்த 80% ஆஃப் கம்பெனி சர்வைவ் ஆகணும் அப்படின்னா ஒரு நல்ல எம்ப்ளாயீஸ் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் கம்பெனிஸ் நீங்கள் டார்கெட் பண்ணும்போது உங்களுக்கு 100 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் இங்கே டார்கெட் பண்ணும்போது 5 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க ரொம்ப க்ரைட்டீரியாஸ் பார்ப்பாங்க, ரொம்ப ஆப்டிடியூட்ஸு, ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஆள் தேவைங்கிறத விட அது ஒரு ப்ராசஸாக அவங்க பார்ப்பாங்க. ரெகுலராக வந்து ரெஸ்யூமை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் வந்து அந்த ரெஸ்யூமை மெயின்டைன் பண்ணி, ஏன்னா எப்பவுமே வந்து இந்த எம்என்சியில் இருக்கிறவங்க வந்து வேற ஒரு எம்என்சிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பீப்புள்ஸ் வருஷம். அதனால் அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காகவும் அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸை எப்பவுமே வந்து ஹையரிங் ப்ராசஸ் மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எம்என்சிஸ் வந்து ஃபயர் பண்ணது அதிகம். இந்த மாதிரியான கம்பெனிஸ் கூட யாரும் ஃபயர் பண்ணல. ஏன்னா 80% அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய லெவல் என்ன அப்படின்னு. ஸோ மினிமம் வந்து 1 crore 2 crore 3 crore இந்த மாதிரி பண்ணுற கம்பெனிஸ் இந்த 80% ஆஃப் கம்பெனிஸ். இப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாபு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வழி ஃப்ரெஷருக்கு இங்கே தான் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மார்க்கெட்டை தான் டார்கெட் பண்ணணும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டேட்டா சயின்ஸு அது இதுவும் படிச்சுட்டு இப்போ அந்த டாபிக் நான் வரேன், இந்த மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஷரில் பெரிய தலைவலி. ஆனால் நீங்கள் இங்கே போயிட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களை யோசிக்காமல் இந்த இடத்துக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் நம்மக்கிட்டேயே இருக்காங்க. அதே மாதிரி அந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸை நீங்களே பார்க்க முடியும். அவங்ககிட்ட கேட்டிங்கனால எடுத்துனே எம்என்சியில் சேர்றவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி காலேஜிலேருந்தே எடுத்துனையே இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ போகிறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வே ஆஃப் அப்ரோச் வேணும், எனக்கு வந்து நான் சும்மா ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 80% டார்கெட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து மிஸ்கன்செப்ஷன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது அதில் நிறைய பெரிய பிரச்சனையே என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, எடுத்தோன்னையே பீப்புள்ஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஃப்ரெஷராக இருக்கிற பீப்புள்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி பற்றி என்ன தெரியும், அவங்க போய் எங்கே வேலை செஞ்சுருக்காங்க, அவங்க எத்தனை வருஷமாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, எத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு தெரியாது. அதாவது ஒரு கம்பெனி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்போ எனக்கு தெரியும், என்னால் சொல்ல முடியும். இந்த ஒரு கம்பெனிங்கிறது இப்படி தான் ரன் ஆகும், அவங்க இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும், அவங்க வந்து சம்பாதிக்க முடியும், அதில் தான் உங்களுக்கு சேலரியும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது ஃப்ரெஷர் வந்து நான் டேட்டா சயின்ஸ் படித்த வேலை கிடைக்கும், எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்த வேலை கிடைக்கும்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி நீங்கள் நினச்சி நீங்கள் படித்து பாருங்கள். மேபி டேட்டா சயின்ஸ் படித்தவங்களையோ நீங்கள் ஏஐ படித்து அந்த டைப் ஆஃப் சப்ஜெக்ட் நீங்கள் படித்தவங்களையோ பைத்தானை டேரெக்டாக போய் படித்தவங்களையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், நிறைய பேர் வேலையில்லாமல் தான் இருப்பாங்க. காரணம் என்னென்னா நீங்கள் இந்த 80% மார்க்கெட் சொன்னேன் இல்லையா, இந்த 80% மார்க்கெட் டேட்டா சயின்ஸ்லேயோ இல்லை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயோ ஹை லெவல் ப்ரோக்ராமிங்லேயோ கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து மேஜர் மார்க்கெட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கம்பெனிஸ் இந்த 80% ஆஃப் கம்பெனிஸோடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூவே வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸ். இப்போ வந்து வித்தின் 1 crore 2 crore 3 crore 5 crore இந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய அதர் பிஸ்னஸ், ஐடி இல்லாத நான் ஐடி பிஸ்னஸ், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோ இல்லை ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோ ஒரு ஃபேஷன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பிஸ்னஸோ, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி வேணால் எடுத்துக்கங்க, ரீட்டைலோ, அவங்கெல்லாம் நீங்கள் டேரெக்டாக இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் கொடுக்க முடியாது. அவங்க ஆல்ரெடி 10 வருஷத்துக்கு ப்ராஜெக்ட் வச்சு உட்காந்துருப்பாங்க. பெரிய கம்பெனிஸ் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க, பெரிய கம்பெனிஸ் தான் அவங்களும் எடுப்பாங்க. அப்போ சின்ன சின்ன கம்பெனிஸ் இப்போ வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும், ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் கொடுக்கணும், ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் கொடுக்கணும், அவங்க இந்த 80% ஆஃப் கம்பெனியை தான் வர முடியும். ஏன்னா இப்போது வந்து அந்த ஸ்மால் அண்ட் மீடியம் அதர் நான் ஐடி கம்பெனிஸ் அவங்க வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணால் தான் அவங்களுடைய கஸ்டமரை வந்து டெவலப் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங்கில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டெக்னாலஜி ஐடி சிஸ்டம்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் தான் அவங்களுக்கு கஸ்டமர் கிடைப்பாங்க. இப்போ நம்மளே ஒரு பொருளை வாங்கணும்னா என்ன நினைக்கிறோம், போய் அவங்ககிட்ட வந்து ஒரு மொபைல் ஆப் இருக்கா, இல்லை வந்து ஒரு வெப்சைட் இருக்கா, நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாமா, அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கா, ஒரு வெப்சைட் இருக்கா, அவங்க கம்பெனி எதை பற்றின கம்பெனி அப்படிங்கிறது வெப்சைட்லேருந்து தான் முதல்ல பார்க்குறோம். அப்போது டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இஆர்பி சிஸ்டம், அதாவது என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலிட்டிக்ஸ், இந்த அளவுக்கு வரைக்கும் அந்த ஸ்மால் கம்பெனிஸ் டெவலப் பண்ணால் தான் அவங்க காம்படிஷனை பீட் பண்ணி பெரிய கம்பெனிஸாக வளர முடியும். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தான் ஐடி கம்பெனிஸ். அப்போ இந்த 80% ஆஃப் ப்ராஜெக்ட் இவங்ககிட்ட தான் வருது. இப்போ இந்த 80% ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து இவங்ககிட்ட தான் வருது, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு. அப்போ இவங்கெல்லாம் வந்து எடுத்துனையே பைத்தான்லேயோ இல்லை வந்து ஆர்டிஃபிஷியலோ இவங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்களுக்கு மெயினாக தேவைப்படுற விஷயமே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி கொடுக்கணும், அதே மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள்
ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து அவங்க ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை, அதை வந்து ஆன்லைனில் கொண்டு போகணும் அப்படின்னா இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து அந்த பேஸ்டான் என்ன வேல்யூ ப்ரொபோஷன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து மினிமம் 20,000 20 லட்சம் வரைக்கும் கூட நீ சார்ஜ் பண்ணலாம் இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு. அப்போது அந்த மாதிரி தான் 80% ஆஃப் கம்பெனிஸ் வந்து ப்ராஜெக்ட் கிடைக்கும். அப்போது அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ வேர்ட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள், அது PHPயில் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வேர்ல்டுலேயே 80% ஆஃப் வெப்சைட் வந்து இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள் 80% ஆன்லைனில் இருக்கக்கூடிய வெப்சைட் அண்ட் வெப் அப்ளிகேஷன் PHPயில் பண்ணது தான். ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸான லாங்குவேஜ், அதிகமாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ். ஆனால் இன்றைக்கி வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு பைத்தான், அதாவது புதுசாக ஏதாவது வந்ததுன்னா அதை பின்னாடியே போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அது தப்பே கிடையாது, நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணணும், டேட்டா சயின்ஸ் லேர்ன் பண்ணணும். ஆனால் ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் வந்து ஆரம்பிக்க வேண்டிய இடம் வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் PHP அண்ட் ஃபுல் ஸ்டாக்கில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். PHPயில் இருக்கக்கூடிய ஸ்டாக், அதாவது PHP, MySQL, HTML, CSS, jQuery மீன்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டோடைய ஒரு லைப்ரரி. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை அதோடைய லைப்ரரி jQuery யூஸ் பண்ணலாம். இந்த பேட்டர்னில் தான் வந்து 80% ஆஃப் வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டு பாருங்கள், இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை தான் வந்து இவங்க பண்ணுவாங்க. எடுத்தோடனே பைத்தான் எதுக்காக வந்து அந்த லாங்குவேஜுங்கிறதே ஒன்று இருக்குது, பல லாங்குவேஜஸ் இருக்குது. அப்போ எதுக்காக ஒவ்வொரு லாங்குவேஜும் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பைத்தான் வந்து சயின்டிஃபிக் அப்ளிகேஷனுக்காக மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கின ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அவங்க வந்து பைத்தான் வந்து மெயினாக மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ் இதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் பைத்தான். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறதுனால, ஏன்னா முதல்லலாம் டேட்டாங்கிறதே கிடைக்காது, ஓகேங்களா. இன்றைக்கி வந்து ஆன்லைனில் தான் எல்லாருமே இருக்கிறதுனால ஏகப்பட்ட டேட்டாவை நம்ம கேப்சர் பண்ண முடியுது. ஒரு வெப்சைட்டுக்கு வர யூசர் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எதை பார்க்குறாங்க, எதை கிளிக் பண்ணுறாங்க, எந்த பொருளை வாங்கியிருக்காங்க, எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே டேட்டாஸ் நிறைய கேப்சர் பண்ண முடியுங்கிறதுனால இன்றைக்கி அந்த டேட்டாவுடைய லோட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்றைக்கி அதுக்கு உண்டான அனலிட்டிக்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட் கொடுக்கும். அதனால் இப்போ பைத்தான் வந்து முன்னாடி வந்திருக்கு. ஏன்னா பைத்தான் வந்து ஒன்று நேற்று வந்த லாங்குவேஜ் கிடையாது, அது முன்னாடி இருந்தே இருக்குது. அப்போது இன்றைக்கி ஏன் வந்து அது ஃபேமஸாக இருக்குன்னா இதுக்கு உண்டான மெயின் ரீசன் அதுக்குண்டான வேலை இப்போ வந்துருச்சு. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் அந்த டேட்டா அனலிட்டிக்ஸும் அந்த பர்டிகுலர் சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்காக பைத்தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நார்மல் வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுல யூஸே கிடையாது. நீங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் அப்ளிகேஷன், இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நாக்ரி, இப்போ ஈவன் வந்து ஃபேஸ்புக்கே வந்து PHPயில் தான் வந்து பண்ணாங்க. இப்போ வந்து அதோடைய இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க, வேறு லாங்குவேஜஸ் தேவையான இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவே PHPயில் தான் பண்ணாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி நிறைய சூப்பரான வெப் அப்ளிகேஷன்ஸ், வேர்ட் ப்ரெஸ் எடுத்துக்கங்களேன், வேர்ட் ப்ரெஸ்ஸு, மெஜென்டோ, ஓப்பன் கார்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்ளிகேஷன்ஸ். ஏகப்பட்ட பீப்புள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய, வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், அதை பற்றி நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த 80% கம்பெனிஸ் தான் இந்த 80% கம்பெனிஸில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். இவங்க இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் அளவுக்கு க்ரியேட் பண்ணால் கூட PHP இஸ் மோர் தென் எனஃப். அப்படிங்கும்போது அந்த PHP எக்ஸிக்யூட் பண்ணுறதும் ஈஸி. அதே மாதிரி உங்களுக்கு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதோ, இல்லை வந்து நீங்கள் ஒரு சர்வர் மெயினாக ஹோஸ்டிங் அப்படிங்கிற பார்ட்டில் நீங்கள் ரியல் டைமில் அந்த வெப்சைட்டையோ அப்ளிகேஷனையோ டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதும் PHPயில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான லாங்குவேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணி போகணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் எப்போவுமே HTML, CSS தான், ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் அதை வச்சு தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். அதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆடட் பண்ணிங்க அப்படின்னா அனிமேஷன்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது ஜாவா ஸ்கிரிப்ட், jQuery அதெல்லாம் வந்து வருது. இப்போது இந்த டைப்பில் வந்து நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போதைக்கு ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறேன் நான், எப்படி வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா. நீங்கள் PHP வெப் டெவலப்மெண்ட் இதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கடுத்து கண்டிப்பாக நீங்கள் பைத்தான் போகத்தான் போகிறீங்க, டேட்டா சயின்ஸ் போகத்தான் போகிறீங்க. அது அடுத்தடுத்த கம்பெனிஸ்க்கு நீங்கள் மாறும்போது அவங்களே வந்து உங்களை அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. PHPயில் ஆரம்பித்த யாருமே PHPயில் கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறது கிடையாது. கம்பெனி மாறும்போது டெக்னாலஜி மாறிடும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் 80% ஆஃப் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்கிறதுனால நீங்கள் முதல் உள்ளே நுழையணும், ஒரு ஜாபுக்கு போகணும், இல்லை நானே வந்து ஓன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி வெப்சைட் டெவலப் பண்ணி நான் இன்னொருத்தர் கொடுத்து ஃப்ரீலான்சிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு PHP தான் பெட்டர். ஸோ PHPயில் பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேட்டர் ஃப்ரேம் ஒர்க், லாராவல் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு PHP ஜாப்ஸ் அப்படின்னு நீங்கள் கோயம்புத்தூரில் சர்ச் பண்ணுங்கள்,
சென்னையில் சர்ச் பண்ணுங்கள், எங்கே வேணாலும் சர்ச் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கும். பைத்தானில் சர்ச் பண்ணிங்கனாலும் அதிகமாக ஜாப் இருக்கும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அதை எடுக்கவே மாட்டாங்க. இன்னொன்று, அந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஓவர ஹைப் பண்ணும்போது, நீங்கள் டேட்டா இருந்தால் தானே டேட்டா சயின்ஸே பண்ண முடியும். எத்தனை கம்பெனிஸ் டேட்டா இருக்குது, ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எடுக்கக்கூடிய கம்பெனிஸ் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் யோசிச்சு பாருங்கள். அதனால் நீங்கள் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது ஒரு லாங்குவேஜ், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ஒரு கம்ப்ளீட் ஸ்டாக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் கற்றுக்குவீங்க. எல்லா லாங்குவேஜும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய கான்செப்ட்டும் ஒன்று தான். சின்டாக்ஸ் ஒரு சில கான்செப்ட் மட்டும்தான் மாறும். அதனால் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, பிஹெச்பிலேருந்து ஆரம்பிங்க, எல்லாமே லேர்ன் பண்ணுங்கள். ஸோ ஆரம்பிச்சு பிஹெச்பியில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து நீங்கள் இந்த 80% ஆஃப் மார்க்கெட்டில் நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூம் வந்து வேலிட் ஆயிரும். உங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதை ரெஸ்யூமில் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுடைய பப்ளிக்காக நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல்ஸில் போஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அந்த 80% ஆஃப் மார்க்கெட்டுக்கு நீங்கள் தான் தேவை. அப்போது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறையா இருக்குது. அப்போது அந்த கம்பெனிஸோட நீங்கள் மேட்ச் ஆகும்போது ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிடலாம். சேலரி 15,000, 20,000, 25,000 இருந்தாலும் வித்தின் 1 இயர்க்குள்ளே அப்படியே வந்து நீங்கள் ஜம்ப் ஆக முடியும், பேஸ்ட் ஆன் உங்களுடைய ஒர்க்கை வச்சு, ஓகேங்களா? நார்மலாகவே ஒர்க்கு நீங்கள் நார்மல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஜம்ப் ஆயிரும் சேலரி. ஏன்னா அடுத்த வருஷம் ஒன்று அந்த கம்பெனியில் உங்களை வச்சுருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேலரி அதிகமாக கொடுத்தாகணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த கம்பெனிக்கு போனீங்கனாலே நீங்கள் ப்ரீவியஸ் சேலரி வாங்கினதை விட ஜாஸ்தியாக கொடுத்தாகணும். ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட். அப்படிங்கும்போது நீங்கள் இதிலேருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் எதுலேருந்து என்ன மாதிரியான ஸ்டேஜஸ் நீங்கள் அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் எதை படிக்கணும், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் எது படிக்கணும், அதே மாதிரி பைத்தானை பற்றியும் நம்ம சொல்லுவோம். பைத்தான் ப்ளஸ் டேட்டா சயின்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு டீச்சும் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து வரும்போது ஒரு ஆர்டரில் நான் ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆரம்பிக்க வேண்டியது இந்த 80% ஆஃப் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுங்கள். இந்த 80% ஆஃப் கம்பெனியில் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி, ஈஸியாக நுழைய முடியும். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஜாபு பீப்புள்ஸ் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லாருமே அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டையே டார்கெட் பண்ணி போகிறாங்க, அதாவது எம்என்சி கம்பெனிஸையே. அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஆளு கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி ஒரு பேசிக் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட இதில் நீங்கள் எடுத்து உங்களை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் பெரிய கம்பெனிஸ்க்கு போகும்போது ஒரு மினிமம் லெவல் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் இதிலிருந்து ஆரம்பிக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது ஆரம்பிக்கிறதானே தவிர நான் எந்த ஒரு பர்டிகுலர் ஃபுல் ஸ்டாக்கையோ, அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு ஸ்டாக்கையோ இல்லை வந்து பைத்தானையோ டேட்டா சயின்ஸையோ நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தேவை. அது அடுத்தடுத்து, ஓகேங்களா? ஸோ எங்கிருந்து ஆரம்பிக்கணும், இங்கிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடும். அது வந்து அடுத்தடுத்து நீங்கள் ஈஸியாகவே கேப்சர் பண்ணிக்கலாம். இது லேர்ன் பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆகுதுன்னா அதுக்கடுத்து அதை லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 மாதம் போதும். ஸோ அதுக்கடுத்தடுத்த லாங்குவேஜை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு வெறும் 10 நாள் 1 மாதம் ஈஸியாக நீங்கள் கேப்சர் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து சொல்லும் போது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம போடுறது வந்து தெளிவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட கிடைக்கும்.